வேலூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது கூட்டத்தின் நடுவே வந்த ஆம்புலன்ஸ் ஆளே இல்லாமல் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் பண்ணும்போது இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யார் அப்புறம் மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திற்கு பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்றது, 2 கூட்டத்துல கலண்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். மக்கள் இருக்கிற கூட்டத்தில் வந்து மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்று திட்டம் பெற்று இந்த வெறும் ஆம்புலன்ஸ் யாருமே வழி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் அரசு எச்சரிக்கையா பண்ணலாம். அடுத்த ஆம்புலன்ஸ் சொன்னா ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போற மாதிரி வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் சொன்னா அது யார் ஓட்டிட்டு வராங்களா அவங்க பேசிட்டா மாதிரி ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா எப்படி போறாங்க? மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாக தான் 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை.